இந்தியா முழுவதும் பல 10 கோடிகளில் வேலைநிறுத்தம் செய்திருக்க வேண்டிய தொழிலாளர்கள் இந்த தேசத்தின் நலன் கருதி தேசத்தில் தொழிலாளர்களுக்கும் உழைப்பாளர்களுக்கும் விவசாயிகளுக்கும் ஏற்பட்டிருக்கிற பதட்டத்தை முன்வைத்து நாம் வேலைநிறுத்தத்தை வருகிற ஜூலை 9ஆம் தேதிக்கு தள்ளி வைத்திருக்கிறோம். உண்மையிலேயே நாம் நெருப்பை அடைகாக்கக்கூடிய ஒரு பொறுப்பை எடுத்திருக்கிறோம். நெருப்பை அடைகாக்க முடியுமா? நெருப்பை அடைகாப்பது என்பது அவ்வளவு எளிதான விஷயமா? கடந்த மார்ச் 18ஆம் தேதி டெல்லியிலே தல்கோத்ரா மைதானத்தில் அனைத்து மத்திய தொழிற்சங்கங்களும் கூட்டாக இணைந்து வெளியிட்ட பிரகடனம்தான் இன்றைக்கு நடந்திருக்க வேண்டிய வேலைநிறுத்தம். சரியாக 63 தினங்களுக்கு முன்னால் எடுக்கப்பட்ட முடிவை நாட்டில் ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த பதட்டம், பெஹல்காமில் தீவிரவாதிகள் செய்த அட்டுழியம், அராஜகம், அது செய்த அந்த கொலைபாதக செயல்கள், அதைத் தொடர்ந்து இந்திய எல்லையில் பாகிஸ்தானுக்கும் நமக்கும் ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த போர் பதட்டம் என்பது இன்றைக்கு ஒரு அமைதியற்ற நிலையை ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த அமைதியற்ற நிலையில் இராணுவத்தை பாதுகாக்க வேண்டியிருக்கிறது. அமைதியற்ற மக்களை அமைதிப்படுத்துவதற்கான ஒரு பேர் இயக்கத்தை தொழிற்சங்க இயக்கங்கள் தான் உலகத்தில் கடந்த காலத்தில் நடத்தியிருக்கிறது, இப்போதும் நடத்த விரும்புகிறது. எனவே அமைதி என்பது நம் நாட்டிற்கு, உலக அளவிற்கு, உலகம் முழுவதும் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய தொழிலாளர்களுக்கு தேவைப்படக்கூடிய ஒன்று. போர் இல்லாத நாட்டில்தான் உண்மையான கூலி உயர்வு கிடைக்கும். போர் இல்லாத நாட்டில்தான் உண்மையான வளம் என்பது பெருகும். எனவே போர்கள் வேண்டாம். ஆனால் நமக்கான போர் என்பது கார்ப்பரேட் முதலாளித்துவத்துக்கு எதிரான போர். தொழிலாளி எப்போது முன்னேற முடியும் என்று சொன்னால், அமைதியான ஒரு நாட்டில் கார்ப்பரேட் பெருமுதலாளிகளோடு நடத்தக்கூடிய யுத்தத்தில் தான் தன்னுடைய வாழ்க்கையில் முன்னேற முடியும். அப்படி முன்னேறுவதற்கான பல போராட்டங்களை கட்டவிழ்த்து விடுவதற்கு நமக்கு கொடுத்த வாய்ப்பு என்பது இந்தியாவில் இதுவரையிலும் பின்பற்றப்பட்டு கொண்டிருக்கிற தொழிற்சங்க சட்டங்கள். அந்த தொழிற்சங்க சட்டங்களை மோடி ஆட்சி இல்லாது பண்ணி இருக்கக்கூடிய ஒரு ஏற்பாடு, அது தொழிலாளர் விரோத சட்டங்களாக மாற்றி கட்டமைக்கப்பட்டிருக்கிற ஏற்பாடு முழுமையாக திரும்ப பெற வேண்டும் என்பதுதான் நம்முடைய இந்த வேலைநிறுத்த போரினுடைய பிரகடனம் என்பது எல்லோருக்கும் தெரியும். தோழர்களே, நம் நாட்டில் இராணுவம் போர் செய்து கொண்டிருக்கிறது. இங்கு பேசிய நம்முடைய மரியாதைக்குரிய சகோதரர் அந்திரிதாஸ் அவர்கள் எப்படியெல்லாம் இராணுவ பொதுத்துறை நிறுவனங்கள் தனியாருக்கு தாரை வார்க்கப்படுகிறது என்பதையெல்லாம் சொன்னார். நீங்கள் நம்முடைய ஆவடியாக இருக்கட்டும், ஊட்டி குன்னூரில் இருக்கக்கூடிய அந்த வெடிமருந்து தொழிற்சாலையாக இருக்கட்டும், திருச்சி துப்பாக்கி தொழிற்சாலையாக இருக்கட்டும், இதெல்லாம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பொதுத்துறை இராணுவ தளவாடங்கள் உற்பத்தி செய்யக்கூடிய நிறுவனங்கள். இதெல்லாம் படிப்படியாக தனியார் மயமாகிக் கொண்டிருக்கிறது. எல்லாவற்றையும் தனியார் மயமாக்குவதற்கான ஏற்பாட்டை இதுவரையிலும் இந்தியா விடுதலை பெற்று கிட்டத்தட்ட 77வது ஆண்டை நோக்கி போய் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில், இந்த 77 ஆண்டு சுதந்திர தினத்தை கொண்டாடி கொண்டிருக்கிற நேரத்தில், இராணுவ தளவாடங்கள் உள்ளிட்ட பொதுத்துறை நிறுவனங்களை தனியாருக்கு விற்கிற துணிச்சல் இந்தியாவில் வேறு எந்த பிரதமருக்கும் வந்ததில்லை, மோடியை தவிர, பிஜேபியை தவிர. ஆனால் பிஜேபி தான் போர் முஸ்தீபுகளை கிளப்பிக்கிட்டு இருக்குது. போர் முஸ்தீபுகளை கிளப்பக்கூடிய பிஜேபி இராணுவ தளவாடங்களை உற்பத்தி செய்யக்கூடிய தொழிலாளர்களை, தொழில் நிறுவனங்களை தனியாருக்கு தாரை வார்க்க முயற்சிக்கிறது. எவ்வளவு பெரிய முரண்பாடு! இந்த முரண்பாடு எங்கிருந்து வருகிறது? கார்ப்பரேட்டுகளுக்கு சேவை செய்யக்கூடிய மோடி ஆட்சியினுடைய கொள்கையிலிருந்து வருகிறது. வெறும் வகுப்புவாதம் மட்டுமல்ல, வெறும் வெறுப்பரசியல் மட்டுமல்ல, இந்த நாட்டினுடைய சொத்துக்களை இங்கே மக்களை பிளவுபடுத்திவிட்டு உலக பன்னாட்டு முதலாளிகளுக்கு அள்ளி கொடுக்கிற ஏற்பாட்டை மோடி ஆட்சி செய்து கொண்டிருக்கிறது. இது வேறு யார் எதிர்க்க முடியும்? இந்த சென்னை நகரம், இங்கு இருக்கக்கூடிய சிம்சன் எதிரில் இருக்கக்கூடிய அந்த ரோடு, நம்முடைய தந்தை பெரியார் சிலை அமைந்திருக்கக்கூடிய அந்த சாலை, எதனுடைய வரலாறு? மோடிக்கோ, பிஜேபிக்கோ, ஆர்எஸ்எஸ்க்கோ, இதர
அவருடைய சங்க பரிவார அமைப்புகளுக்கோ இந்த நாட்டில் தொழிலாளர்களை ஒன்றுபடுத்தி பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்துக்கு எதிராக போராடிய வரலாறு உண்டா? நிச்சயமாக இல்லை. ஆனால் டிராம்வே தொழிலாளர்கள், நம்முடைய படாளம் பஞ்சாலை தொழிலாளர்கள், இன்னும் பல்வேறு விதமான தொழிலாளர்கள் மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தியிருக்கிறாங்க. இங்கு இருக்கக்கூடிய தொழிற்சங்கங்கள் பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்துக்கு எதிரான போராட்டத்தை நடத்தியிருக்கிறது. ஆனால் இதில் ஒரு சிறு துரும்பை கூட அள்ளி போடாத மோடி தான், பிஜேபி தான், ஆர்எஸ்எஸ் தான், சங்க பரிவாரங்கள் தான் இன்றைக்கு தேசப்பற்று என்று ஒரு பெரிய பிரச்சாரத்தை கிளப்பி விட்டு இருக்கிறாங்க. யார் உண்மையான தேசப்பற்றாளர்கள்? இங்க இருக்கிற தொழிலாளர்கள். உண்மையான தேசப்பற்றாளர்கள் என்பவர்கள் இங்கு இருக்கக்கூடிய தொழிலாளர்கள், இந்த மேடையில் அமர்ந்திருக்கிற தொழிற்சங்க தலைவர்கள், இங்கே கட்டப்பட்டிருக்கிற கொடிகளினுடைய அடையாளங்கள். அதுதான் உண்மையான தேசப்பற்றாளர்கள். இந்த வரலாறு தொழிற்சங்கங்களுக்கு இருக்கிறது. தேசப்பற்றை, தேச நலனை நாங்கள் விரும்புவதால் தான் இந்த நேரத்தில் நடத்தியிருக்கக்கூடிய வேலை நிறுத்தத்தை ஜூலை 9க்கு தள்ளி வைத்திருக்கிறோம். இதை விட என்ன தேசப்பற்று வேண்டும்? பிஜேபி அல்லது பல முதலாளித்துவ ஊடகங்கள் அல்லது பிஜேபியினுடைய ஊதுகுழலாக இருந்து கொண்டிருக்கிற பல ஊடகங்கள், இவர்களுக்கு வேறு வேலை இல்லை. தொழிற்சங்கங்கள் சதா சர்வநேரமும் வேலைநிறுத்த போராட்டங்களை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்றெல்லாம் பிரச்சாரம் பண்ணுவாங்க. ஆனால் இந்த பிரச்சாரத்தை நீங்கள் செய்ய முடியுமா? உண்மையிலேயே இந்த நாட்டின் மீது அக்கறை கொண்ட, உண்மையிலேயே இந்த நாட்டின் மீது, நாட்டு தொழிலாளர்கள் மீது அன்பும் அக்கறையும் கொண்ட தொழிற்சங்கங்கள் தான் வேலை நிறுத்தத்தை தள்ளி வைத்திருக்கிறது. இந்த நேரத்தில் இந்த அரசுக்கு மிகப்பெரிய நெருக்கடியை தர வேண்டாம், தள்ளி வைத்து கொடுக்கலாம் என்று நாம் போராட்ட நெருப்பை தள்ளி வைக்க அடைகாத்துக் கொண்டிருக்கிறோம். போராட்ட நெருப்பை அடைகாப்பது என்பது இந்த அடிப்படையில் தான். எனவே போராட்டம் தள்ளி போனால் நம்முடைய போராட்ட குணம் தள்ளி போகாது. போராட்டம் தள்ளி போவது என்பது போராட்ட குணத்தை மேலும் வளர்த்தெடுப்பதற்காக, போராட்ட உணர்வை மேலும் செழுமைப்படுத்துவது, இந்தியாவினுடைய பொருளாதாரத்தை பாதுகாக்கக்கூடிய வேலை நிறுத்தமாக, இந்திய தொழிலாளர்களின் உழைப்பை, அவருடைய சட்டத்தை, அவருடைய உரிமையை பாதுகாக்கக்கூடிய வேலை நிறுத்தமாக ஜூலை 9 வேலை நிறுத்தம் இருக்க வேண்டும் என சொல்லி வாய்ப்புக்கு நன்றி சொல்லி முடிக்கிறேன். நன்றி.